ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு ஸ்ரீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரேடிங் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே நிறைய பேர் வந்துட்டு அன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டேட்டா வச்சு எப்போவுமே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பெருவாரியாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரேட் எடுக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அன்னைய டேக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுல ரொம்ப ஹைலி ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாரீங்க அப்படின்னா மார்க்கெட் சரியலாம், சரிங்களா? மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பொறுத்த மட்டும் அப் ட்ரெண்டில் போகலாம். எந்த விதத்துலனாலும் மார்க்கெட் மாறலாம். எப்படி மாறினாலும் நம்ம அதுக்கு தேவையான ஸ்டாக்கை நம்ம ரைட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான இஷ்யூ வராது. மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஈஸியாகவே நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ஒரு ட்ரேடை பொறுத்த மட்டும், அதுவும் நெஃப்டி 50ல் நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா வெயிட்டேஜோட பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நேராக வந்துட்டு என்ன பண்ணுங்கள், செக்டாரல் இண்டிசஸ், சரிங்களா? மார்க்கெட் டேட்டா வந்துட்டீங்க அப்படின்னா இண்டிசஸ்ன்னு இருக்கும். இதில் வந்துட்டிங்கன்னா செக்டாரல் இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இதில் நெஃப்டி பேங்க், சரிங்களா? இதை காட்டிலும் நெஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் வெயிட்டேஜ் உள்ள ஒரு விஷயம், சரிங்களா? அதே போல் நெஃப்டி ஐடி, சரிங்களா? இது எல்லாமே வெயிட்டேஜில் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால தான் நீங்கள் நெஃப்டியில் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம், சரிங்களா? நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்துடும், சரிங்களா? ஐடி வந்துடும். இது ரெண்டையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணினா ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த மட்டும் மேஜராக நெஃப்டியை டிசைட் பண்ணுறதே இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான், சரிங்களா? இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா நெஃப்டி மூவ் ஆகுது. நெஃப்டி வந்து 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் இந்த 50 கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நெஃப்டி மூவ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சரிங்களா? இதனுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு வெயிட்டேஜ் இருக்குது, சரிங்களா? இது அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் வெயிட்டேஜை செக் பண்ணி ட்ரேட் பண்ணும். இதில் செக்டாருக்கும் வெயிட்டேஜ் இருக்கும், ஸ்டாக்குக்கும் வெயிட்டேஜ் இருக்கும், சரிங்களா? இந்த வெயிட்டேஜோட ஸ்டாக் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் இதை க்ளோஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ச் பண்ணிடணும். ஆனால் இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே ஷார்ட்டில் வாட்ச் பண்ண முடியாது. அதனால் முக்கியமானது ஈஸியாக பார்க்கக்கூடிய ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஐடி, சரிங்களா? இங்கே ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஐசிஐசி இந்த மாதிரி வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கணும். பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரே சார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, சரிங்களா? செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. மார்னிங் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஈவினிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் வெயிட்டேஜில் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? யூஸ் பண்ணும்போது இதில் நீங்கள் பார்க்கும்போது ஏதாச்சும், அதாவது இந்த வெயிட்டேஜில் ஏதாச்சும் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு, அதாவது வெயிட்டேஜில் ஒன்று நெஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இல்லைனா நெஃப்டி ஐடி, சரிங்களா? இது ரெண்டில் ஏதாச்சும் ஓப்பனும் லோவும் ஃபஸ்ட்டு 3 ஹவருக்கு அடுத்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 3 ஹவர் கேண்டில், நெஃப்டி 50யோட 3 ஹவர் கேண்டில் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால தான் ஏதாச்சும் ஒரு செக்டார் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடில் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாகவே பணம் பண்ணிடலாம். ஆனால் இதில் வெயிட்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. இதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது, சரிங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை, மார்க்கெட் எதில் முடியுது அப்படிங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நெஃப்டியை பார்த்துட்டீங்க அப்படின்னா 22,967, சரிங்களா? 23,000 எடுத்துப்போம், சரிங்களா? ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம். இது எப்போதுமே பண்ணக்கூடிய 23 வரும். 23,000 நெஃப்டி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ரவுண்டாக ஒரு ஃபிக்ஸடாக எடுத்துப்போம், புரியுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், அதில் வந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே வந்துடுங்க. 23,000 22,800 இந்த ரவுண்டு ஃபிகரில் வந்துட்டு கால் ஆப்ஷனோட இந்த மணி இருக்குது, இதை ஆட் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்போ 23,000 என்ன பண்ணுங்கள், ஒரு 200 பாயிண்ட் நம்ம கூட போயிட்டு என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனோட இந்த மணி எடுத்துக்கணும். இன்றைக்கி 23ஆம் தேதி. இதனுடைய 2 சார்ட்டையுமே ஓப்பன் பண்ணுங்கள் எக்ஸ்பைரி டேல, சரிங்களா? இப்போது நான் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். நான் எதையுமே நோக்கலை. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல பீக்கில் போயிருக்கு, சரிங்களா? நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் எதையுமே நுட்பமாக கவனிக்கல. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிவிட்டு
மார்னிங் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் இங்கே எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா செல் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நிஃப்டி 50யை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பீக்கில் இருக்குது. இப்படி நான் பீக்கில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், மேலே போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி நெஃப்டியை கணிச்சிட்டேன் அப்படின்னா, நான் காலை நார்மலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா பை பண்ணுவேன். அதுக்கு பதிலாக பை பண்ணாமல், சரிங்களா, புட் ஆப்ஷனை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செல் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஹியூஜாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், எந்த நோக்கமே இல்லை, புட்டை நான் என்ன பண்ணிட்டேன் முதல் 5 மினிட்ஸில் நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 354 பாயிண்ட் எனக்கு என்னவா கிடச்சிருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரிங்களா? நான் நார்மலாக கணிச்சது கரெக்ட் அப்படின்னா, இல்லை நான் எந்த இதுவுமே இல்லை, ப்ராப்பராக ஹெட்ஜிங் பண்ண போகிறேன், ரெண்டையுமே 5 மினிட்ஸில் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புட்டில் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, சரிங்களா, 354 பாயிண்ட் எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் அமைஞ்சிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், காலையும் செல் பண்ணுறதா வச்சுக்கிறேன். இதில் 155 பாயிண்ட் எனக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா மேலே போக போக எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா லாஸ் வந்திருக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் நீங்கள் ரெண்டையும், இதில் 350 இதில் ஒரு 155, சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 200 பாயிண்ட் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டும் எக்ஸ்பைரி டே சமயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கணிங்க. சரிங்களா? அது மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே செல் பண்ணி வச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே எக்ஸ்பைரி டேயில் எல்லாமே உங்களுக்கு டெல்டா, சரிங்களா, உங்களுக்கு டைம் டிகே இதெல்லாம் பிரகாரம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஈஸியாகவே கிடச்சிரும். சரிங்களா? இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து சம்பாதிக்கிறதுக்கான ஈஸியான யுக்தி. நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு பணம் இருக்குது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃப்ளக்ஷுவேட் ஆனால் மறுநாள் நம்ம அதை எடுத்துகிட்டு போயிடலாம். எக்ஸ்பைரி டே இல்லை அப்படின்னா தொடர்ச்சியாக சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.